காலையிலே கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்துட்டு ரிட்டன் வந்து ஊருக்கு தாங்க கிளம்பியாச்சு. ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக வந்து கிளம்பிட்டோம். அப்படியே போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு செப்பல் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு தான் வந்துருந்துமே. கடைக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா கழுதைங்க ஒரு 4-5 கழுதைங்க மேய்ஞ்சிட்டு இருந்ததா. இதாண்டி கழுதுன்ட்டு என் பசங்கிட்ட சொன்னால் கழுதுனா என்னன்னு கேட்குறாங்க. அதாவது இங்கிலீஷில் டாங்கின்னு சொன்னால் தான் உங்களுக்கு புரியுது. அதுக்கப்புறம் கடைக்கெலாம் வந்து சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்தோம். நம்ம லேடிஸுங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பாத்திர கடை, ஜவுளி கடை, ஃபேன்சி ஸ்டோரு இந்த மாதிரி கடைக்கெலாம் போகணுன்னு வச்சுக்கோங்களேன், சுற்றி 1 மணி நேரம் கழித்து தான் நம்ம அது வெளியே வருவோம். அதே போல் தான் இன்றைக்கும் ஆச்சுக்கு சுற்றி ஒரு அரை மணி நேரம் கழித்து ஒரு செருப்பு எடுத்துகிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கெல்லாம் வந்தாச்சு. முகம் ஃபுல்லாக பசங்களுக்கு ரொம்ப டயர்டாகிடுச்சு இந்த வெயிலில். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அவர் கல்யாணத்துக்கு கிளம்பியாச்சு. கல்யாணத்துக்கு கிளம்புறது பெரிய விஷயம் இல்லை. இந்த மாதிரி கரை வச்செல்லாம் சேலை கட்டிட்டு போனால் நம்ம மூஞ்சி பார்க்க கொஞ்சம் சலிக்காது. ஏன்னா கொஞ்சம் குத்தல் குடைச்சலுமா இருக்குமே. அதாவது நார்மல் சேரீ கூட கட்டிட்டு போயிடலாம் பழகி. இதை மாதிரி கரை வச்சு சேரீ கட்டிட்டு போனால் எப்படா ரிட்டன் வீட்டுக்கு வருவோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அங்கே போய் 4 வார்த்தை கூட நல்லா ஜாலியாக உட்காந்து பேச முடியல. மக்கள் மனுஷர்கிட்டலாம் எப்படா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு தான் மைண்டில் வந்து தோணிக்கினே இருந்தது. அதுக்கப்புறம் மொய் கவர்லாம் கொடுத்துட்டு ஃபைனலாக சாப்பிட்டு கிளம்பியாச்சு.